ஓ! ஸ்கூலு முடிச்சு, காலேஜ் முடிச்சு, ஆஃபீஸ்க்கே வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் இந்த லஞ்ச் பிரேக்னா அப்படி ஒரு குஷி. ம். மணி 11 தாண்டுனாலே எப்படா லஞ்ச் பிரேக் வரும்னு ஆர்வமா உட்கார ஆரம்பிச்சிருவேன். நல்லா தான் செஞ்சிருக்கேன். என்ன மணக்குது? ம். என்ன டிஎல்? ம். அம்மா சமையலா? ஏய், என் சமையல்டா. உங்க சமையலா? இல்ல புரியலையே. ம். ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் நீங்களே சமைக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த கல்யாணம் ஆனாலே இப்படிதான் போல. டேய், ஏன்டா இப்படி கல்யாணம் ஆனவனை பார்த்தா இப்படி சலிச்சுக்கிறீங்க? பேச்சுலரா இருக்கும்போது எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா நானு? பேண்ட்டை தூக்கி அப்படிக்கா போடுறது, சாக்ஸ் தூக்கி இப்படிக்கா போடுறது, ஜட்டியை தூக்கி தலைக்கு மேல போடுறதுன்னு கேவலமா வாழ்ந்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் துணியை நானே துவைச்சு அயன் பண்ணி அதை பீரோவுக்குள்ள மடிச்சு வச்சு ஆர்கனைஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு வீட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு அழகா ஆபீஸ் வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாரு? என் வைஃப், அவளோட லவ். என் வாழ்க்கையில வந்த தேவதாடா அவ. தேவதையா? HB பென்சில் மாதிரி பிளாக்கா இருந்த என் வாழ்க்கை அவ வந்த பிறகு தாண்டா கலர் பென்சில் மாதிரி ஆச்சு. என்ன டிஎல்? அரேஞ்ச் மேரேஜா? ஆஃபீஸ்லயே லவ் பண்ணி வீட்டில் அரேஞ்ச் பண்ண ஒரு ஆஃபீஸ் லவ் அரேஞ்ச் மேரேஜ். ஆபீஸ்ல வா? ஏய், நீ என்ன எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற? இங்க பார், நாங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒரே டீம்ல ஒன்னா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஓ. ஆனா இப்போ இல்ல. அனி, லஞ்ச் பேக். ஓ தேங்க்யூ. என்ன நீ தனியா நடந்து போற? லவ் பண்ணும்போது ஒன்னாதான் வருவீங்க, ஒன்னாதான் போவீங்க. இப்போ எங்க உங்க ஆளு? லவ் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு டிஎல் போஸ்டிங் வேற இடத்துல போட்டுட்டாங்க. மற்றபடி அவன் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறான். வேற எதுவும் சேஞ்ச் ஆகலை எங்களுக்குள்ள. அப்படிலாம் இல்ல நீ. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? லவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கானா, இல்ல தனியா தவிக்க விடுறானா? சி, லவ்வை பொறுத்த வரைக்கும் லிட்டில் திங்ஸ் மேட்டர்ஸ் தி மோஸ்ட். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது லிட்டில் திங்ஸாக இருந்தாலும் சரி, பிக் திங்ஸாக இருந்தாலும் சரி, என் ஆள் எனக்காக என்ன வேணால் பண்ணுவான். ம். தோ சொன்னேன்ல, அவன் வேற ஆஃபீஸ் தான் போயிருக்கான். மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே மாறல. அண்ட் இது வரைக்கும் அவன் என்னை பிக் பண்ண வர்றத ஒரு தடவை கூட மிஸ்ஸே பண்ணதில்லை. ம். போலாமா? ம் சரி, நான் வரேன். ஓகே பை. உட்காரட்டுமா? உட்கார். போலாம். போலாமா? என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. மாதம் ஃபுல்லாக கை நிறைய சம்பளம் தர ஒரு நல்ல ஐடி வேலை. மனசுக்கு பிடிச்ச பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வீடு. சராசரியாக ஒரு மனுஷன் குறை சொல்லாத அளவுக்கு நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப். அதான் நினச்சேன், சந்தோஷப்பட்டேன், சிரிச்சேன். ஓ ஓகே ஓகே. ஏய், இதுக்கு இவ்வளோதான் ரியாக்ஷனா? உனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் தோணல? என்னடி சொல்ற? உண்மையிலுமே அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலையா? அது எப்படி தோணாம இருக்கும்? ஆ, பொறுப்பா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற புருஷன், என்னை நல்லா பாத்துக்கிற, எனக்கு பிடிச்சத வாங்கி தர, ம், அதுவும் இல்லாம வீக்கெண்ட் ஆனா அவுட்டிங் கூட்டிட்டு போற. ம். ஹே, இன்னைக்கு வீக்கெண்ட்ல அட ஆமால. எங்கேயாச்சும் வெளில போலாமா? ஆ, போலாமே. எங்க போலாம் சொல்லு. நீயே சொல்லு. ஃப்ரைடே நைட்டு ஹேப்பனிங்கா? அர்பன் ஸ்கொயர் போலாமா? அர்பன் ஸ்கொயர்ல என்ன பண்றது என்ன வாங்குறதுனே தெரியாது. கச்சு கச்சான்னு இருக்கும். ஆஹா. சரி, அப்ப எங்க போலாம் நீயே சொல்லு. எங்க போறது? பிலால் போலாமா? பிலாலா? பிலால் போய் டீயும் பன் பட்டர் ஜாமும் சாப்பிடலாம். ஏய், இப்போ இது என்ன கோமுத்திரமா? ஏன்டி டீயை தான் குடிச்சுக்கிட்டு இருக்க? பண்ணு வேணா பக்கத்துல நாராயணன் பேக்கரியில அண்ணன் சுட சுட போட்டு தர போறாரு, அதை வாங்கி திங்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு பிலால் வரைக்கும் போய்கிட்டு? போ,
நான் இப்பதான் உன்னை பத்தி நல்லா பேசினேன். அதுக்குள்ள ஐயோ நீ இப்படி பண்ற. சாரி. ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன். இல்ல, இங்க வா, நீ சரி இப்பெல்லாம் சரி மாத்தி போலாம். மாத்தி பேசுற. இது நானா? ம். ஆமா நான் தான். இப்ப நீ சொன்ன மாதிரியே பிலால் போறோம். அங்க போய் சுலைமணியும் பன் பட்டர் ஜாமும் சாப்பிடுறோம். என்ன பாக்கலாம். அப்ப வந்து மெரினாக்கே போலாம். போனை ஏன்டி புடுங்குற? நான் கேக்குற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஆ, நேத்து நம்ம எங்க போனோம்? மாலுக்கு மால்ல என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், விண்டோ ஷாப்பிங் பண்ணோம். படத்துக்கு போனோம். என்ன படம்? விண்ணை தாண்டி வருவாயா? ம், அந்த படத்துல உனக்கு என்ன பிடிச்சது? அந்த படத்துல எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் திருச்சா வெக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் பாடி இன்னைக்கு வரைக்கும் ஃபிட்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏச்சி, ஒழுங்கா பதில் சொல்லு. ஏய், அது என்ன இன்னைக்கு வந்த படமாடி புதுசா பார்த்த மாதிரி சொல்றதுக்கு? படம் வந்து 16 வருஷமாச்சு. நானே 10,000 தடவை பார்த்தேன். நேத்தே நீ அழுதுன்னு உன்னை கூட்டு போனேன். சரி, ஓகே. அந்த படத்துல த்ரிஷா சிம்பு விட்டுட்டு போனது கரெக்டா தப்பா? இங்க பாரு, த்ரிஷா சிம்பு விட்டுட்டு போனதெல்லாம் கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி நீ என்கிட்ட வந்து கேக்குற பத்தியா, அது ரொம்ப தப்பு. இங்க பாரு, இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்? அடி பாவி, விடிய காலம் 1:30 மணிக்கு கேட்குற கேள்வி அடியுது. இங்க பாரு, உன்னை நான் அந்த பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஜோன்லயே கொண்டு வரல. இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாரும் தனி, நீ நானும் தனி. நம்ம உலகத்துல நம்ம 2 பேர் மட்டும்தான்ற ஜோன்ல இருக்கேன். இதுல எங்க நான் உன்னை பிடிக்கும் பிடிக்காதுலாம் மெஷர் பண்ணி சொல்றது சொல்லு. சரி, ஓகே. என்ன எதனால பிடிச்சது? பார்க்க கும்முன்னு இருந்த. ஏய், என்னடி கேள்வி இதெல்லாம்? சொல்லுன்னு சொன்னேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுன்னு சொன்னேன். எனக்காக உன் உலகத்தை விட்டு விண்ணை தாண்டி வந்த தேவதை நீ. சினிமா டயலாக்லாம் விடாத, உண்மையை சொல்லு. ஏய், உண்மையாதாண்டி சொல்றேன். அன்னைக்கு உங்க வீட்டில் வந்து உங்க அப்பா அம்மாட்ட உன்னை பொண்ணு கேட்டப்போ, உங்க அப்பாவும் அம்மாவும் மூஞ்சிக்கு நேரம் இந்த பையனுக்கு சம்பளம் பத்தலை, இவன் கூட போனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு நாங்கள் நல்ல வரன்னு பார்த்து தரோன்னு சொன்னப்போ, நீ அத்தனை பேர் முன்னாடி நான் கட்டுனா இவனை தான் கட்டுவேன்னு ஸ்ட்ராங்காக நின்னுல. அன்றைக்கே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நீ மட்டும்தான். அது இன்னைக்கு வரைக்கும் மாறல. அப்ப நான் தான் உன் ஜெஸ்ஸியா? ஜெஸ்ஸியாவது நான்சியாவது, எனக்கு எப்பவும் என் அனிதா மட்டும்தான். என்ன அனி, இன்னும் போலையா? எங்க உங்க ஆளு? இல்லை, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவான். கால் பண்ணானா? இல்லை, இதோ வந்துடுவான் இப்போ. நீயாச்சும் கால் பண்ணியா? டைம் என்னாச்சு? ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. இல்லை நீயாவது ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு கேப் போட்டு கிளம்பு. ஹாய் அனிதா, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, என்னால் உன்னை பிக் பண்ண வர முடியாது, நீயே வந்துக்கிறியா? நான் தான் சொன்னேன்ல, பசங்கள்லாம் லவ் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் இப்போ இருக்க மாட்டாங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்க. அதான் சொல்லிட்டானே வர முடியாது, நீயே வான்னு. கேப் போட்டு கிளம்பு. டேய், என்னாச்சுடா? ஏன் என்ன பிக்கப் பண்ண வரல இன்னைக்கு? உன்னதான்டா கேக்குறேன், ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஆபீஸ் போனியா? எவ்வளவு நேரமா இங்க இருக்க? ஏன்டா எதுவுமே பேச மாட்டீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டா உடம்பு சரியில்லாதப்ப சிக்கன் சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு என்ன? நான் என்னமோன்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்பெல்லாம் நிறைய ஐடி கம்பெனில லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நிறைய பேரை. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டே வந்தேன். ஹலோ ஜி. வாங்க சார்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க உங்களை வேலையை விட்டு தூக்குறோம். சார். புரியல இனிமே உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, புரியுதா? சார். என்ன சார் சொல்றீங்க? உங்கள் சேலரிக்கு நாங்கள் 2 ஃப்ரெஷர்ஸை வேலைக்கு எடுத்து நல்ல வேலை வாங்கலாம். உங்களுக்கு அந்த சேலரி தரத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை. சார் இதெல்லாம் எப்படி? கம்பெனிங்கன்னா நல்லதோ அதான் பார்க்க முடியும். இன்னையோட முடிச்சுக்கோங்க. என்னடா? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆ, நாங்க ஒரு நரி கூட்டம். ஏய், இது என்னடி புது கதையா இருக்கு? நீ லீவ் போட்ட அதே நாள் நானும் எதிர்த்து லீவ் போட்டது ஒரு குத்தமா? குத்தம்லாம் இல்ல. அதுங்க வந்து எப்படி பேசுதுங்க தெரியுமா? பேசுற வாய் அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கும். நீ இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுரு. நான் தான் நமக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. முடிச்சு விட்டேன் இல்ல, நான் தான் முடிச்சு வச்சேன். ஆஹா.